திருப்பதி ஏழுமலையான் திருமணத்துக்கு கடன் கொடுத்தவர் குபேரன். சிவந்த மேனி, குள்ள வடிவம், பெரிய வயிறு, சிரித்த முகம் என காட்சி தரும் இவர் தவத்தில் ஈடுபட்டு சிவனருள் பெற்றார். இவருடைய கிரீடத்தில் லக்ஷ்மி உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். பால், தேன், தயிர், நெய், கற்கண்டு மாவில் செய்த இனிப்பு வகை படைத்து ரோஜா மலரால் குபேரனை வந்து அர்ச்சனை செய்ய இவருடைய அருள் நமக்கு முழுமையாக வந்து கிடைக்கும். அதுவும் அக்ஷய திருதியை நாளில் லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்றது நம்ம வீட்டில் வறுமை இல்லாமல் ஆண்டாண்டு காலத்துக்கு செல்வத்தை வந்து கொடுத்துக்கிட்டே வந்து இருக்கும். இந்த நாளில் பசுந்தானத்தால் வாசல் வந்து தெளித்து மாக்கோலம் விட்டு வீட்டோட நிலைவாசலில் மாவிலை தோரணம் கட்டினா போதும் வீட்டில் செல்வ வளம் பெருகும் அப்படின்றது வந்துட்டு நம்பிக்கை. அதே மாதிரி இந்த நாளில் வளையல், கண்ணாடி, சீப்பு, மஞ்சள், குங்குமம், புடவை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுமங்கலிகளுக்கு தானம் வந்து கொடுத்தோம் அப்படின்னா வீட்டில் லக்ஷ்மி குடியிருப்பாள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அக்ஷய திருதியை நாளில் மகாலட்சுமியை நாமும் தங்கம் வாங்கியோ அதே மாதிரி உப்பு, சர்க்கரை, மஞ்சள் இந்த பொருள்களில் ஏதாவது